வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா ரொட்டீன் vlog தான் பார்க்க போறீங்க. ஏதோ கண்டென்ட் இல்லை, அதனால சரி என்ன அன்றாட வேலைகள் என்ன பண்றோம்ட்டு அதை நீங்க பாருங்க. வச்சன் வந்து இப்ப தூங்கிட்டு இருக்கான். தூங்குற கேப்ல இப்ப நாங்க என்ன பண்ண போறோம்னா, இங்க பாருங்க, என்னடா இது குண்டா நிறைய பச்சை மிளகான்னு பார்க்காதீங்க, ஈட்டிங் சேலஞ்சுலாம் இல்லை. இதை வந்து குத்தி ஊறுகாய் மிளகாய் போட போறோம் வீட்டுல. வெயில் சீசன் வந்துச்சு இல்லையா, என்ன பண்ணுவாங்கன்னா ஊறுகாய், எலுமிச்சம்பழம், அப்புறம் வத்தல் போடுறது, இது மாதிரி வெயிலில் தான் இதெல்லாம் போட முடியும், வெயில் சீசனில் தான் இதெல்லாம் போட முடியும். அதனால வீட்டிலே வந்து நாங்கள் ஊறுகாய் மிளகாய் தயாரிக்கப்பட போகிறோம். டங்கு ஜிலிப்பாயிட்டு ஊறுகாய் மிளகா போட போகிறோம். இல்லை கொஞ்சம் தூய தமிழ் ட்ரை பண்ண வரல. சரி போடலாமா? போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இவர் பாதியிலே வந்துடுவாராம், அப்புறம் என்கிட்ட வேலை காட்டுவாராம். இவரு எனக்கு வந்து பச்சை மிளகானாலே ஆகாது. உனக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே தான் பச்சை மிளகானா கையெல்லாம் ஏறியும். சரி நான் கொஞ்சம் பண்றேன், நீ கொஞ்சம் குத்தி, நான் கொஞ்சம் குத்துறேன், சரியா? கிரி வடிச்சு தண்ணியால கொட்டும் போது காமினா மத்தியானம் சாப்பாட்டுக்கு வடிப்போம்ல, அதை வடிச்சிட்டு அந்த தண்ணி எடுத்துட்டு போய் நான் ஊத்துறேன், அதை காமிக்கிறேன். இப்போ ஏன் காலையிலே பண்றோம்னா தம்பி வந்து தூங்குறான், அதனாலதான் டக்கு டக்குன்னு. இல்லைன்னா என்ன பண்றான், வச்சன் பச்சை மிளகா எடுத்து வாயில வச்சுக்கிறான். பட் அப்படியே பளிச்சுன்னு இருக்கிற பட்டு நீ காலையிலேயே குளிச்சுட்டான். குளிச்சுட்டேன் காலையிலே ஃப்ரெஷ்ஷா, ஏன்னா வெயில் நாள் இல்லை, அதனால காலையிலே குளிச்சிடணும். காலையில் ஒரு வேளை, மாலையில் ஒரு வேளை. 2 நாளா வர நாங்க கடை போடல, லீவு. இன்னைக்காச்சும் போடுவியா பட்ட? இன்னைக்கு போடுவோம் பட்டு, இன்னைக்கு போடுவேன். நீ அப்படியே ஜாமான் வாங்கணும்ல, அப்படியே போயிட்டு உப்புலாம் வாங்கிட்டு வந்துரு. கல்லுப்பு இங்க இருக்கும் பாரு. இல்ல கல்லுப்பு இல்ல, வீட்டை இருந்துச்சு, காலி ஆயிடுச்சு. அம்மா இன்னைக்கு மௌன விரதம், எதுவும் பேச மாட்டாங்களாம். சரி, நீ பேசுறத பார்த்தா காமெடியா இருக்குது. பேசுற காமெடியா இருக்குது சொல்லுங்க. என் பூஜை பார்த்து ராகிரி காமெடியா பேசுற அப்படின்னு சொல்லுங்க. எல்லாரும் பாக்குறவங்க நினைச்சுப்பீங்க இன்னும் அம்மா மௌனம் வருதுமா, அதான் உருடே இருக்காங்க நினைச்சுக்க மாட்டீங்க. உருன்னா பேசாமலே சைலண்டா, வேலையில வந்துட்டா கண்ணு மாதிரி, அதனால வேலை பாக்குறாங்கல்ல, அதனால பேச மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வச்சன் ஏந்து வந்துட்டா. ஹாய் சொல்ல. ஹாய், ஹலோ. ஷேக்லாம் கொடுப்பான் வச்சன், சூப்பரா இல்ல? ஹேண்ட் ஷேக்லாம் கொடுப்பான், ஹாய் சொல்லுவான் சூப்பரா. இப்போ அவ தூங்கி எழுந்தால, அதான் அப்படி இருக்கான். வச்சன் ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹலோ சொல்லு. ஹாய் சொல்லு. ஹலோ சொல்லு. ஹலோ சொல்லு. உட்காரு. கேட்குறான். எல்லாரும் என்ன பண்ணுறீங்க, வாட் ஆர் யூ டூயிங்? நாங்கள் இங்கே பாருங்க மிளகாவை ஆஞ்சி குத்தி வச்சாச்சு எல்லாத்தையும். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் என்ன பண்ணணும்னா, நம்ம பிளாஸ்டிக் பாத்திரத்தில் இது மாதிரி டப்பியில் கொட்டி தான் வச்சு ஊறுகாய் போடணும். நீங்கள் வந்து சில்வர் பாத்திரம்லாம் பண்ணினீங்கன்னா நீங்கள் ஓட்டை விட்டு தான் அப்புறம் பார்ப்பீங்க அந்த பாத்திரம்லாம். இல்லைம்மா, ஓட்டை விட்டுரும், அதனால இது மாதிரி பாத்திரத்தில் போடலாம், மண்பானையில் போடலாம். மண்பானை சொச்சோ போச்சு. வா போல போய் கையை கழுவலாம். இது என்ன பண்ணால் சாப்பாடு வடித்து தண்ணி எடுத்து இதில் ஊற்றி நம்ம போடுவோம். அதுக்கப்புறமேட்டா இப்போ கொஞ்சம் மணி ஆகலை, மதியானம் சாப்பாடு வடிக்கலாம், நாங்கள் அதை ஊற்றுவோம். இது உப்பு போட்டு குளிக்க வைக்கணும். உப்பு போட்டு நல்லா குளிக்க வைக்கணும், அப்பப்போ குளிக்க வைக்கணும். டெய்லியும் குளிக்க டெய்லி அப்படியே வைக்கிறது இல்லை, காய வைக்கணும். ஒரு நாளைக்கு குளிக்க வச்சுட்டு மறுநாள்லேருந்து காய வைக்கணும். நாள்லேருந்து காய வைக்கணும். ஒரு நாள் ஊற்றி வச்சுட்டு நாளையிலேருந்து காய வைக்கணும். அதே மாதிரி சாப்பாடு வடிச்சு தண்ணி டெய்லி ஊற்ற தேவைதானம்மா? ஒரு நாள் ஊற்றுனா போதுமானதா? ஒரு நாள் ஊற்றுனா போதுமா அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஒரு நாள் தான் ஊற்றணும், அதுக்கப்புறம் மோர் ஊற்றலாம். சரி மூடி வச்சிரும். மூடி மோர் ஊற்றலாம். அதுக்கப்புறம் எப்படின்னா ஒரு நாளைக்கு காஞ்சி வர பார்த்து மோர் இருந்ததுன்னா ஊற்றி காய வைப்பாங்க. ஹரி வச்சுனே என்னப்போ என்ன தேடுறீங்க? சாப்பிட்றது டிஃபன் சாப்பிடலாமாடி? இட்லி சாப்பிடலாமா? வேணாமா? ஏன் வேணுன்றான்? இட்லி சாப்பிடணும், வா இட்லி சாப்பிடலாம்.
அவரு அந்த பாலை பார்த்துட்டாரு. எங்க போறீங்க? அந்த பாலை தானே அவர் அவினாஷ் எடுத்துன்னு வந்ததுலேருந்து அந்த பாலே கெதின்னு இருக்கான். அவரை விட அந்த பால் தான் பெருசா இருக்கு. பார்த்து பார்த்து நினைச்சேன். ஃப்ரெண்ட்ஸ் கடை வேலை ஆரம்பிக்கிறதுக்காக போயிட்டு கடையிலேருந்து ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தேன். இங்க பாருங்க, மைதா, அரிசி, தக்காளி, மைதா, அரிசி, வெங்காயம், தக்காளி, கேரட்டு, பீன்ஸு, கோஸு கடை போடுறதுக்காக இந்த ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தேன். இஞ்சி, பூண்டு, இன்னைக்கு ருசி போடுறது உளுந்து, நூடல்ஸ் நூடல்ஸ் நூடல்ஸ். தக்காளி பழம் கூட பாருங்க. இன்னைக்கு இதுவே பத்தாது, இன்னும் கூட 1 கிலோ வாங்கணும். வீட்டில் இல்லை, வீட்டுலலாம் இல்லை தக்காளி பழம். என்ன கடையா வச்சுக்கிற? வீட்டில் இல்லை, வீட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருந்தாலும் ஜாமானை வாங்க சொல்லுவாங்க. பட்டு ஊறுகாய் மிளகா, உப்பு, கஞ்சி தண்ணிலாம் ஊற்று. பட்டு வந்து கடைக்கு போயிட்டாங்களா, போன் எடுத்துட்டு, அதனால இப்பதான் வந்தாங்க. சாப்பாடு வடிச்சு ரெடியா வச்சிருக்கேன். அந்த தண்ணி பாத்தீங்கன்னா சூடா இருக்கா. உப்பு போட்டாச்சு. தேவையான அளவு வந்து உப்பு போட்டாங்க. தண்ணி ஊத்துறேன். தண்ணி ஊத்திட்டேன். குளுக்கணும். உப்புலாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சா, இது மாதிரி குலுக்கி வெயில்ல காய போடணும். ஒரு வாரம் காய வச்சா போதுமா? நல்லா இது வந்து காயணும். நல்லா முறுன்னு வத்தல் மாதிரி காஞ்சதுன்னா எடுத்து கொட்டி வச்சுட்டா இது வரைக்கும் ஆயிடும். இப்ப 3/4 டப்பா இருக்கா, அதுக்கப்புறம் 1/4 டப்பா தான் ஆயிடும். எப்பப்பெல்லாம் நம்ம தயிருக்கோ இல்ல முருங்கீரைக்கோ இல்ல அரைக்கீரைக்கோ தொட்டுக்க இல்லனா அப்பப்ப ஊறுகாய். கீரைக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். கீரைக்கெல்லாம் நல்லா இருக்கும். கீரைக்கெல்லாம் டேஸ்டா இருக்கும். ஊறுகாய், சாம்பார், ஏதா புளி சாதம் அந்த மாதிரிலாம் நல்லா இருக்கும். தொட்டுக்க இல்லனா ஊறுகாய் மிளகா தான் இதுக்கப்புறம் நம்ம வீட்டுல. சரியா? சரி, பட்டு வந்து கடையில இருந்து வந்திருக்காங்க. அவங்க பசிக்குது. முட்டை கிரேவி, முட்டை குழம்பு. சரிவா, சாப்பிடுவா. நம்ம ஊறுகாய் மிளகாவை குலுக்கி காய வச்சு குலுக்கி வச்சோம்ல, அதை இப்போ காய வைக்க போகிறோம். இங்கே பாருங்க, இது ஒரு வாரம் 10 நாள் கூட நீங்கள் காய வைங்க. அப்போ தான் மொறுன்னு ஆகும். நல்ல வெயில் நாளில் தான் காய வைக்க முடியும். என்ன பண்ணுறீங்க? மிளகா காய வைக்கிறோம். ஊறுகாய் மிளகா இது மாதிரி காய வச்சுக்கோங்க. இன்னும் அது நல்லா காயணும் தானே? ஆமாம், இன்னும் நல்லா காயணும். என்ன பட்ட? இந்த மிளகாலாம் டேஸ்டா சூப்பரா இருக்கும். நேத்து நாங்க குத்தி போட்டோம். இது வந்து அடுத்த நாள் எடுக்கிற வீடியோ இது. சரி. வர பண்ற அட்டகாசம் தாங்கவே முடியல. வண்டியில சுத்தணும்ன்றான். அப்படி ஊழறான், இப்படி ஊழறான். மாடல்லாம் உழறான். தங்கப்பிள்ளை குரங்கு வித்தெல்லாம் காமிப்பான். தங்கப்பிள்ளை ஹக் பண்ணி கிஸ் கொடுப்பான். சூப்பரா. இங்க பாரு. முத்தா கூட அப்பாக்கு முத்தா கூட வெக்கப்படுறோம். கேமரா காமிச்சிட்டாலே போதும் அவனுக்கு. ஒன்றுமே பண்ண மாட்டான். இல்லி முத்தா கூட ஃப்ரெண்ட்ஸ், அம்மா காய வச்சுட்டு வந்துட்டாங்க. இதுல தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து சாப்பாடு வடிச்ச தண்ணி. ஆமா, இழுக்கிற வரைக்கும் போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த தண்ணியில தான் போடணும். குலுக்கி டெய்லியும் விடணும். ஆமா, மோர் கூட ஊத்தலாம். வேணும்னா மோர் கூட ஊத்திக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்க. முடிச்சுக்கலாமாம்மா? பாய் சொல்லுங்க. நம்ம சேனலை லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டேபிள் பண்ணுங்க. சரி, பாய் சொல்லு. பாய். ஓகே, இப்படியா சொல்லுவாங்க.